ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஈரல் பொடி மாஸ் நல்லா இருக்கா? பார்க்க அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஆனால் நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பொடி மாஸ் செய்கிற மாதிரி தான். அதில் ஆனால் ஈரலையும் சேர்த்து போட்டு அப்படியே வறுத்தா செம்ம டேஸ்ட்டு. ஏங்க செம்ம ருசியாக இருக்குது. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரல் வாங்கி நிறைய கிடச்ச அன்றைக்கி. ஈரல் குழம்பு சண்டே ஸ்பெஷல். ஈரல் குழம்பு, ஈரல் வறுவல், பொடி மாஸ். நானே ஒரு பேர் வச்சுக்கிறேன், பொடி மாஸ். நல்லா இருக்குந்தா? சூப்பராக இருக்குது. சாப்பிட வாங்க, எல்லோரும் சாப்பிட வாங்க. அது முட்டை பொடி மாஸ் செய்யும்போது இந்த மிதக்கில் எண்ணெய், இந்த எண்ணெயை ஊற்றி பொடி மாஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த டேஸ்ட்டு. நார்மலாக எண்ணெயை ஊற்றினா அந்த டேஸ்ட் வராது. பொடி மாஸ் இதை போட்டதுனால தான் இந்த ருசியும் இந்த டேஸ்ட்டும். வாங்க சாப்பிட்லாம்.